ஒரு நிமிஷம் இரு. எப்படி இவ்வளோ ஃபினான்ஷியலாக பிளான்டாக இருக்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் நல்லா பேசுகிற, கோர்ஸ் ஏதாவது போனியா என்ன? கோர்ஸ்லாம் ஒன்றும் போல. உனக்கு ஞாபகம் இருக்கா, போன வருஷம் ஆகஸ்ட் 26 அன்னைக்கு கான்க்ளேவ்னு ஒன்று நடந்தது. கரெக்ட், M2Wோட ஒரு கான்க்ளேவ் நடந்தது. பட் நான் அதை அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்? லிமிட்டட் சீட்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப லேட்டாக போயிட்டேன். ஸோ என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதை நான் அட்டன் பண்ணதுனால தான் இவ்வளோ கிளியராக நான் இருக்கேன். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நானும் வந்திருந்துருக்கணும். சரி, நல்ல டைமில் தான் வந்திருக்க. ஏன்? ஆமாம், இப்போ M2W 2.0 வரப்போகுது. போன வாட்டி மிஸ் பண்ண மாதிரி இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாத. உடனே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணு. கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. உன் கோலை எப்படி அடையிறது, இன்னும் வெற்றியை எப்படி தேடுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி செய்யறது, ஸோ இதை பற்றி தான் இந்த கான்க்ளேவ்ல சொல்ல போகிறாங்க. அப்போ நியூ கமர்ஸ்க்கு இது ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நீ சொல்கிற இல்லையா? கண்டிப்பாக, மெயினான விஷயமே அதுதான். ஸோ புதுசாக வரவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நான் அட்டன் பண்ணுறேன். அது கண்டிப்பாக இப்போவே போய் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடு. ஸோ நீங்களும் மறக்காமல் கான்க்ளேவ் 2.0 ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. நீயும் தான். போன வருஷம் நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க. கன்ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நார்வேயில் இருந்து ஒரு இந்திய மசாலா கதை. நார்வேக்காரங்க காரமா சாப்பிடுவாங்களான்னு? நம்ம ஊர் மசாலாவுக்கும் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக ஒரு நெருங்கிய பந்தம் ஏற்பட்டு இன்னும் பெருசா வளர்ந்துட்டு வருது. என்ன சார் இந்த பந்தம்? 2007ஆம் ஆண்டுல ஓர்க்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நார்வேகியன் ஃபுட் கம்பெனி இந்தியாவுக்கு வந்து MTR ஃபுட்ஸ் என்ற உணவு தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ஸ்பைசஸ் கம்பெனியை வாங்குறாங்க. ரெடிமிக்ஸ்ட் ஃபுட்ஸ், உடனடியாக சமைப்பதற்கு எளிதாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவங்க விற்கிறாங்க. அப்புறம் ஸ்பைசஸும் நிறைய பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தை அவங்க அன்னைக்கு வாங்கின மதிப்பு $100 மில்லியன், 450 கோடி அன்றைய மதிப்பில். ஏன்னா 2007ஆம் ஆண்டு MTR கம்பெனியினுடைய சேல்ஸே 165 crores தான். ஸோ 165 crore கம்பெனியை 450 crore கொடுத்து யாரோ ஒரு நார்வேகியன் கம்பெனி வாங்குறாங்க. 2020ல் இந்த ஓக்லா நிறுவனம் வாங்கிய MTR ஃபுட்ஸ் பிரம்மாண்டமான ஒரு டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்றாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மசாலா நிறுவனமான ஈஸ்டர்ன் காண்டிமெண்ட்ஸ் இந்த MTR ஃபுட்ஸ் நிறுவனம் 2000 கோடி மதிப்புக்கு வாங்குறாங்க. நிறுவனத்தை 2000 கோடி ரூபாய் மதிப்பிட்டு இவங்க 67.8% பங்குகளை வாங்குறாங்க. 2007 அவங்க பண்ண அந்த அக்விசிஷன் எப்படி வளர்ந்திருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இப்ப அதை பார்ப்போம். MTR ஃபுட்ஸ் அன்னைக்கு வாங்கும்போது 165 crores, இன்றைய டர்ன் ஓவர் 1000 crores. இன்னைக்கு இவங்க வாங்குற இந்த ஈஸ்டர்ன் ஃபுட்ஸ் டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 900 crores. நார்வேன்ற ஒரு சின்ன நாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்து இவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷனை பண்ணியிருக்காங்க. 15 வருஷம் தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மேனேஜ்மெண்ட் அட்டென்ஷனையும் இந்தியாவில் முதலீடு செஞ்சு அதன் மூலமாக 5 times growth அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15 வருஷத்துல 5 times growth அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு டபுள் டிஜிட் growth இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் அடுத்த 5-6 ஆண்டுகள்ல டபுள் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ 2000 கோடி கம்பெனி ஏற்படுத்தும் போது 10-12 ஆண்டுகள்ல அவங்களால ஈஸியா 8000 கோடிக்கு போக முடியும் இதே வளர்ச்சி விகிதம் இருந்தால் என்பதுதான் அவங்களுடைய கால்குலேஷன். ஓக்லா நிறுவனம் தன் பணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் செலவு பண்ணி தான் இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈஸ்டர்ன் காண்டிமெண்ட்ஸ் டீல் ஒரு சூப்பர் டீல் தான் ஓக்லாக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் MTR இருக்கு, அதோட இன்னொரு ஸ்ட்ராங் பிராண்ட் ஈஸ்டர்னை இணைச்சி ஒரு பெரிய கம்பெனியை ஃபார்ம் பண்ணி இந்த மார்க்கெட்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அவங்க செலவு பண்ண பணம் அதுக்கு ரொம்ப அதிகம் இல்லைன்றதுதான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க இப்போ ஒரு 1200 crores செலவு பண்றாங்க, அன்னைக்கு 450 கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தம் அவங்க செலவு பண்ணதே ஒரு 1800 கோடி தான். ஸோ 1800 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு இருக்கிற டர்ன் ஓவர் லெவல்லையே அவங்களுக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் வருமானம் உள்ள பிராண்ட் இருக்கு. வேற 2150 கோடி செலவு பண்ண ஐடிசிக்கு வெறும் 593 கோடி பிராண்ட் தான் இருக்கு என்பதை நீங்கள் எல்லோரும் கவனம் கொள்ள வேண்டும். ஸோ அக்விசிஷன்ஸ் பண்ணும்போது ஒரு பிராண்டை வாங்கும் போது எப்படி சிக்கனமாகவும் லாபகமாகவும் வளர்ச்சியை வாங்க வேண்டும் என்பதுதான் பேசு பொருள். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை புரிந்து கொண்டு செயல்படுவர்கள் தான் லாங் டேர்ம்ல பிராண்ட் அக்விசிஷன்ல சக்சீட் ஆகணும். மற்றவங்களும் சக்சீட் ஆகலாம், ஆனா அவங்க அதிகமாக விலை கொடுத்து ஒரு பிராண்டை வாங்கும் போது அந்த சக்சஸ் வரதுக்கு இன்னும் அதிக காலதாமதமாகும் என்பதை முதலீட்டாளராகவும் பார்வையாளராகவும் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்பைசி ஸ்டோரி மாதிரி இன்னும் நிறைய ஸ்பைசி ஸ்டோரிஸை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.
இந்தியாவில் வந்து ஐபிஓ செய்யும் நார்வேஜியன் நிறுவனம், நார்வே நாட்டை சேர்ந்த நிறுவனம் ஓக்லா. இந்த கம்பெனிக்கு இந்தியன் சப்சிடரி ஒன்று இருக்குது, ஓக்லா இந்தியா. இந்த சப்சிடரியில் 2 பிஸ்னஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் எம்டிஆர் ஃபுட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் எம்டிஆர்ன்ற பேர் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அந்த கம்பெனி ரெடிமேட் ஃபுட்டு விற்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு ஓனர் நார்வீஜியன் கம்பெனியான ஓக்லா. இன்னொரு கம்பெனி ஈஸ்டர்ன் ஸ்பைசஸ், கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிலையும் இவங்க ஸ்டேக் வச்சுருக்காங்க. எம்டிஆரில் அந்த மையா ஃபேமிலி கிட்டேருந்து மொத்த ஸ்டேக்கையும் 2007 வாங்கி தான் அதை தங்களுடைய கம்பெனியாக ஓக்லா செய்து கொண்டது. அப்போ அவங்க கொடுத்த விலை 450 கோடி ரூபாய் தான், வெறும் 450 crores தான் கொடுத்தாங்க. 2020 ஈஸ்டர்ன் ஸ்பைசஸ் என்ற நிறுவனத்தை அவங்க 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 1356 கோடி ரூபாய் கொடுத்து, அதாவது 67.8% ஸ்டேக்குக்கு 1356 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அந்த கம்பெனியினுடைய இன்னொரு ப்ரமோட்டரான மீரான் ஃபேமிலி தொடர்ந்து பங்குதாரராக நீடிக்கிறாங்க. இந்த கம்பெனியை வாங்கின பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த 2 கம்பெனியும் இணைக்கிறாங்க. இணைக்கும் போது கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் சேல்ஸ் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. அந்த கம்பெனியில் நார்வேயை சேர்ந்த ஓக்லாக்கு 90.1% ஸ்டேக்கு, மீரான் ஃபேமிலிக்கு 9.99% ஸ்டேக் வருது. ஸோ 2 கம்பெனியை இணைச்சி ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கிட்டு அந்த கம்பெனியை ஒரு 5-6 வருஷத்தில் டபுள் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. பட் டபுளிங் நடந்ததுன்னா இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவன சேல்ஸ் 2400 கோடி ரூபாய் தான் ஓராண்டிற்கு என்று சொல்லப்படுகிறது. ஸோ 2000 in 2020, 2400 in 2024. இப்போ எதுக்கு சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கம்பெனி இந்திய பங்கு சந்தையில் இப்போ ஐபிஓ பண்ண போகிறாங்க. என்ன மதிப்பில்னு கேட்குறீங்களா? அங்கே தான் ஷாக். $2 பில்லியன் மதிப்பில் வருவோன்னு தகவல்கள் சொல்கின்றன. அப்போ 16,000 கோடி ரூபாய் வேல்யூவேஷனில் அவங்க ஐபிஓ பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த 2 கம்பெனியை செட்டப் பண்ணுறதுக்கு ஓக்லா போட்ட பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய், அவ்வளோதான் அவங்க போட்டது. ஸோ 1800 கோடி ரூபாய் போட்டுட்டு அந்த கம்பெனியில் வெறும் 4 வருஷத்தில், அதாவது இந்த மர்ஜருக்கு அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை விட பல மடங்கு அதிகம். 14,000 crore வரைக்கும் அவங்களுக்கு வேல்யூவேஷன் வரும். 14,400 வரும், 16,000 கோடினா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மல்டி பேக்கரை அந்த ஃபவுண்டர் வந்து சில ஆண்டுகள்லேயே எடுத்துட்டாங்க. 4 வருஷம்தான். முதல்ல போட்ட காசு ரொம்ப கம்மி, மேஜர் மணி 20 போடுறாங்க. 2 சின்ன கம்பெனியை இணைச்சி ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கி ஐபிஓ பண்ணிடுறாங்க. இந்த ஐபிஓவில் அவங்க ரைஸ் பண்ணக்கூடிய பணம் நிறுவனத்துக்கு வரப்போகுதுன்னா இல்லை, இவங்க தான் அவங்க பங்குகளை இந்திய பங்குதாரர்களுக்கு விற்க போகிறாங்க. பாருங்கள், இது எப்படி இருக்குனாக்கா, நம்ம கிட்டேருந்து ஒரு கம்பெனியை வாங்கிட்டு நம்ம ப்ரமோட்டர்ஸ் கிட்டேருந்து 2 வருஷம் கழித்து நமக்கே அந்த ஷேர்ஸை பல மடங்கு அதிக மதிப்பில் விற்கிறது. இது ஏதோ இந்த கம்பெனி மட்டும் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்டாக உருவாயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு தான் நம்ம இந்த இடத்துல பேச வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, நம்முடைய இந்திய பங்குதாரர்கள் நிறுவன மதிப்பை எவ்வளோ வேணால் வச்சுக்கங்கன்னு சொல்லி ஷேர் வாங்க ரெடியாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வழக்கங்களில் வேல்யூவேஷன் டிசிப்ளின் இல்லை. நாம் மிகைப்படுத்தப்பட்ட நிறுவன மதிப்பில் ஷேர்ஸ் வாங்க ரெடியாக இருக்கும். இது நமக்கு மட்டும் தெரியலங்க, உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குன்றது தான் இங்கே ஸ்டோரி. இப்போ இந்த ஐபிஓ நடந்து முடிந்தால் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இதே விஷயத்தை பண்ணுவாங்க. சமீப காலங்களில் நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்களுடைய பங்குகளை இந்திய நிறுவனங்களில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. லிஸ்டட் கம்பெனிலேயே ஃபவுண்டர் ப்ரமோட்டர் இங்கே விற்கிறான்னு. அதுக்கு வேர்ல்பூல், டிம்கென், அதுக்கப்புறம் அக்ரோடெக் ஃபுட்ஸ், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜான்சன் கண்ட்ரோல் விற்க போகிறாங்க. இது மாதிரி பல கம்பெனிஸை நம்ம உதாரணமாக சொல்லலாம். அந்த வரிசையில் தான் இன்னைக்கு ஓக்லா என்ற நார்வீகியன் கம்பெனியும் சேருது. இந்தியன் மார்க்கெட் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணிப்பு. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஹிண்டாய் மோட்டரினுடைய ஐபிஓ வரப்போகுது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவில் நம்ம ஷேரை விற்போம்,
வித்துட்டு பணத்தை திருப்பி நம்ம நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த வேல்யூவேஷனை நம்ம தப்ப விடக்கூடாது, இந்த ஹை வேல்யூவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் எல்லாரும் இருக்காங்க. அவங்க ஒரு முடிவா இருக்காங்க, நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? அதுதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம கேட்குற கேள்வி. உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம். இதுல ஐபிஓ பற்றிய உங்க பார்வை, இந்த நிறுவனத்தின் ப்ராடக்ட்ஸை பத்தின ஒரு பார்வை, நிறுவன மதிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க அப்ளை பண்ணுவீங்களா, இது எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். நாம இது மாதிரி விஷயங்களை ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா பேசுவோம். முடிவுகளை நீங்கள் எடுங்கள். இப்படி ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சோடு தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.